சித்தர் பூமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நிறைய பேருக்கு உள்ள ஆசை சினிமா துறை. இந்த சினிமா துறையில் நான் ஜெயிக்கணும், எனக்கு சிறப்புகள் ஏற்படுமா, சினிமா துறையில் நான் ஈடுபடலாமா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குங்க. அது முக்கியமாக நிறைய பேர் சென்னைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கான முக்கிய காரணமே அந்த சினிமாவில் ஏதாவது வாய்ப்புகள் கிடைச்சிடாதா அப்படிங்கிறதுக்காகவும் இருக்கும். சரி, இந்த சினிமா துறை ஒரு ஜாதகத்தில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா அது இயல்பிலேயே அந்த லக்னத்திற்கு அந்த கிரகங்கள் நமக்கு நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கணும். அப்போ தான் சினிமா துறையில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். எந்தெந்த லக்னங்களுக்கெல்லாம் இந்த சினிமா துறைங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும்? பொதுவாக மேஷ லக்னம். இந்த மேஷ லக்னம் சினிமா துறைக்கு அது சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்குங்க. காரணம், கலைத்துறைக்கு 2 கிரகங்கள் நமக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். இன்னும் சொல்லப்போனால் 3 கிரகங்கள்னு கூட எடுத்துக்கலாம். திரைக்கதை, வசனம், தயாரிப்பு, இது 3 நல்லா இருந்தால் அந்த படம் சக்ஸஸ் ஆகிடும் இல்லையா? அந்த மாதிரி கதை எழுதுவதற்கு, அது ஒரு கட்டுரையாகவோ கதைகளாகவோ வசனங்களாகவோ அதை திருத்தி கொடுப்பதற்கு, ஒரு நல்ல இசையாக கேட்பதற்கு புதன் நல்லா இருக்கணும். அடுத்து அதை நல்ல நுணுக்கமாக நளினமாக வெளிப்படுத்துவதற்கு, அழகாக ஒருத்தங்க சூப்பராக இம்ப்ரெஸ் பண்ணாங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு சுக்கிரன் துணை செய்ய வேண்டும். அந்த நடிப்பு திலகம் சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த நடிப்பை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அதற்கு ராகு பலமாக இருக்க வேண்டும். இந்த 3 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்தால் ஒருத்தங்க சினிமாவில் சாதிச்சிடலாம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய அட்சய லக்னத்திற்கு இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடணும். சரி, உதாரணத்துக்கு இப்போ மேஷ லக்னம் எடுத்துக்கிறோம். இந்த சுக்கிரன் உங்களுக்கு நல்லாவே இருக்கும், ராகு கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக அமைஞ்சிடும். ஆனால் இந்த புதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமானா பண்ணாது. அப்போ என்னாகும், அங்கே ஏதாவது ஒரு விஷயம் அங்கே பிரச்சனைக்குரியதாக மாறிடும், அந்த கதை அமைப்பு மாறிடும், அல்லது நீங்கள் போய் மீட் பண்ணக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் கட் ஆகிடும். அப்போ அந்த காரணங்களால் உங்களால் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தந்துடும். ரிஷப லக்னமா சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இயல்பிலேயே அது சுக்கிரனுடைய ராசி. அப்போ அந்த சுக்கிரனுக்கு அவங்க அந்த முக பாவனையில் அந்த நடிப்பை ரொம்ப அழகாக வெளிப்படுத்துவாங்க. ஏன்னா 2வது வீடு புதனுடைய வீடாகவே இருக்குது. அப்போ அந்த கலைத்திறன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு உள்ள ஊர்னதாகவே இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கும் புதன் தான் அதிபதியாக இருப்பார். அப்போது அந்த ரிஷபத்திற்கு ரொம்ப இயல்பாக வெளிப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் அவங்க சினிமா துறையில் ஈஸியாக அவங்களால சக்ஸஸ் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துரும். மிதுனம் எப்படி இருக்கும்? மிதுனமும் அதே மாதிரி தான். அவங்க இயல்பிலேயே அவங்களுக்கு இசை, நாடகம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஊறினதாகவே இருக்கும். ஏன்னா அந்த மிதுனத்துக்குள்ளே தான் இந்த ராகுடைய நட்சத்திரம், திருவாதிரைங்கிற ஒரு நட்சத்திரம் அங்கே இருக்குது. அது இல்லாமல் மிதுனத்துக்கு 5ஆவது வீடு சுக்கிரனுடைய வீடாக இருக்குது. அப்போ அவங்க அதில் ஆனால் ஒரு சில நேரம் சக்ஸஸான வாய்ப்புகளை கொடுத்துடும், ஒரு சில நேரம் அதை டவுன் பண்ணிடும். ஏன்னா சுக்கிரன் 12க்கும் அதிபதியாக மாறிடுறார். அதனால் விரயத்தை ஏற்படுத்திடும். ஆனால் வாய்ப்புகள் இருக்கா? இருக்குது. இசைத்துறையில், எழுத்துத்துறையில் அவங்களுக்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடகம். அந்த கடகத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த சந்திரன் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான வாய்ப்புகள் ஏற்படும். அவங்க என்ன மாதிரியான ஒரு கேரக்டராக மாறுவாங்க, ஒரு கேரக்டர் கொடுத்தா அந்த கேரக்டராகவே மாறி உருகிடுவாங்க. அந்தளவுக்கு அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மைங்கிறது இந்த கடகத்திற்கு அதிகமாக உண்டு. அப்போ அவங்க சக்ஸஸான ரிசல்ட்டை கொடுத்துடுவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இப்போது சிம்மம்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் அவங்க ரொம்ப ஸ்ட்ரைட்டாக நடத்துக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ அங்கே அவங்களுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் அதே சமயம் ரொம்ப ஆனஸ்டான ஒரு கேரக்டராக இருக்குது அப்படின்னா அது எல்லாமே அவங்களுக்கு சுலபமாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு அரசியல்வாதியாக, ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரும் இதில் பொருந்தும். நமக்கு எந்த கேரக்டர் நல்லா இருக்கும், அப்போ எந்த கேரக்டருக்காக நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஜாதகத்து ரீதியாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இதே கன்னிக்கும் அவங்களுக்கு 2வது வீடே சுக்கிரனுடைய வீடு, புதனுடைய லக்னமாக இருக்கிறதுனால நடிப்பு துறை அவங்களுக்கும் இயல்பிலேயே ரொம்ப அழகாக வெளிப்படுத்துவாங்க. அதுவும் நம்ம இந்த சினிமாவுக்குன்னு உள்ள பாவகம் அப்படிங்கிறதே துலாமை சொல்லுவோம். அப்போ அது 2வது வீடாகவே வர்றதுனால அவங்க முகத்தில் அந்த பாவனைகளை அவ்வளோ அழகாக வெளிப்படுத்திடுவாங்க. அப்போ அவங்களுக்கு அது சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசி கேட்கவே வேண்டாங்க.
அவங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதை திறமையாக அதை பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு ராசியாகவும் இருக்கும். ஆனால் அவங்க ஜாதகத்தில் சுக்கிரனும் ராகுவும் நல்ல இடத்துல இருக்கணும். இருந்தால் கண்டிப்பாக அவங்க சினிமா துறையில் குயிக்காக சக்ஸஸ் பண்ண முடியும். விருச்சகம் எதிர்பாராமல் தான் அவங்களுக்கு கிடைக்கும். நினச்சிக்கிற மாதிரி நினச்ச ரோலெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது. ஏதாவது நெகட்டிவான ரோல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இவங்க ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக சாதுவாக இருக்காங்க. ஆனால் அந்த கேரக்டராக கொடுத்தா நெகட்டிவ் ரோலை அவ்வளோ அழகாக பண்ணிடுவாங்க. அப்போ அந்த ஒரு திறமைங்கிறது விருச்சகத்திற்கு உண்டு. அவங்கள அந்த நெகட்டிவ் ரோலுக்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா அந்த படம் உண்மையிலே சக்ஸஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆனால் அவங்க ஜாதகத்துலேயும் அந்த சினிமா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய புதன் நல்லா இருக்கணும், சுக்கிரன் நல்லா இருக்கணும், ராகு நல்லா இருக்கணும். ஏன்னா ராகு தான் மக்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறது, பார்க்க வைக்கிறது ராகு. அதனால ராகு நல்ல அமைப்பில் இருக்கணும். தனுசுவை பொறுத்தளவில் ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இயல்பாக அவங்களுக்கு சில கௌரவ கேரக்டரு, கௌரவத்திற்காக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதில் பெருசாக நமக்கு எதுவும் வேண்டாம், ஒரு சின்னதாக ஒரு கேரக்டர் பண்ணாலும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு குரு புதன் நல்ல அமைப்பில் இருந்ததுன்னா தாராளமாக அது உங்களுக்கு கிடைக்கும். மகரம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கும்பம் கொஞ்சம் ஈஸியாக எதிர்பாராமல் வாய்ப்புகள்லாம் வரும், அதை பயன்படுத்திக்கலாம். மீனத்துக்கு இயல்பிலேயே அந்த ஒரு சினிமா தொடர்பான நிகழ்வுகள் அதை பார்க்குறது, அதுவாகவே அவங்க வாழ்கிறது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அங்கே சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால. அதே சமயம் ரொம்ப நெகட்டிவ் ரோலாக பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள், மறைமுகமாக திடீர்னு அந்த வாய்ப்புகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான ஒரு தொடர்பு அப்படிங்கிறதும் உண்டு. அப்போ எந்த லக்னமாக இருந்தாலும் அங்கே சுக்கிரன் ராகு புதன் நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் சினிமா துறைக்குள்ளே ஈடுபடலாம். அது உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் நல்லா இல்லைனாலும் உங்களால் முழுமையாக அதிலிருந்து வெளிவர முடியாது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதுக்கு முயற்சிப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது. அதனால் சினிமாங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. சினிமாவில் ஜெயித்தவங்களும் இருக்காங்க, சினிமாவில் தோற்று வாழ்க்கையே இல்லாமல் போனவங்களும் இருக்காங்க. ஜெயித்தவங்க 10 பேர்னா தோற்றவங்க 90 பேர். அதனால் சினிமா துறைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தில் அதுக்கான அமைப்பு இருக்காங்கிறத பாருங்கள். இந்த ஜோதிடம் படிக்கிறதுனால என்னென்ன நன்மை அப்படின்னா, நம்ம இதெல்லாம் நம்ம படித்தோம்னாவே நமக்கு தெரிஞ்சு போயிடும். நமக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை இதை நம்பி நம்ம இறங்கினா நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படுவோம், இல்லை இதுக்கு அமைப்பு கிடையாது, அதனால் நம்ம ஒதுக்கிறது தான் புத்திசாலித்தனம், இல்லை ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ரோல் கிடச்சதுன்னா நம்ம பண்ணுவோம், இல்லை நம்ம திறமையில் ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம், அதன் மூலியமாக நமக்கு வாய்ப்பு வந்தால் நம்ம பண்ணுவோம், இல்லாட்டினா விட்டுடுவோம். அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்குவத்துக்குள்ளே வந்துட்டால் கண்டிப்பாக உங்களாலையும் வெற்றி பெற முடியும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி.